இதுல வந்து மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறமேட்டு வெப்சைட்டு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு, பேஸ்புக்லாம். இதுல நாங்க அடிக்கடிக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இதுல நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வீட்டுல யார்கிட்ட என்ன இருக்கோ தெரியாது, ஆனா செல்போன் இல்லாத வீடு சுத்தமா கிடையவே கிடையாது இல்லையா? நீங்க இந்த கார்டு நாங்க கொடுக்கறோம், இதுல போய் நீங்க செக் பண்ணி கூட நீங்க பாருங்க. இன்னும் நம்ம டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆனதுனால உங்களுடைய தேவைகள்லாம் நீங்க மெயில் மூலமா கூட தெரிவிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க இன்னும் நீங்க உங்களுக்கு அட்டாச் என்னன்னாக்கா மெயில் அனுப்பிச்சீங்கன்னாக்கா நீங்க எங்களை கேள்வி கேட்கலாம். நாங்க இந்த தேதியில மெயில் அனுப்பிச்சிருக்கோம், நாங்க இந்த இடத்துல இருந்து திருவள்ளூர் திருத்தணி திருத்தணியில இருந்து நாங்க அனுப்பிச்சிருக்கோம், நீங்க எங்களுக்கு உங்களுடைய தேவைகள் என்னவோ, உங்களுடைய குவாலிபிகேஷன், நீங்க நான் இந்த படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வேலை வேணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி தொழில் தொடங்க போறேன், எனக்கு வங்கியில வந்து லோன் வாங்கி கொடுங்க, அது மாதிரி இல்ல நாங்க ஒரு கூட்டமா சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் ஒரு குழுவா சேர்ந்து நாங்க செயல்படலான் இருக்கிறோம். அந்த மாதிரி என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் இப்ப வாயில நம்ம பேசிட்டு போயிடுறோம், இதோட மறந்துடலாம். ஆனா நீங்க தர மெயில மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. நீங்க கூடிய மட்டும் உங்களுடைய எல்லாமே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இதுலயே வந்து நம்மளுடைய இந்த ஐடி கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஐடி கார்டு வந்து ஹேம்நாத் சார் கிட்ட சொல்லி, அவர் வந்து தலைவர் கிட்ட சொல்லி, அதுக்கப்புறமேட்டு தானே வருது. இப்ப அதெல்லாம் கிடையாது. எங்க வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட் அட்ரஸும் இதுலயே கொடுத்துருக்கோம். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஐடி கார்டு ப்ராசஸ் உறுப்பினர்னு சொல்லிட்டு இருக்குது, அதுல நீங்க போட்டு உங்க மாற்றுத்திறனாளியோட வந்து இல்ல வெப்சைட் தெரியுமே எல்லாருக்குமே. இப்ப வெப்சைட் இல்லாத விஷயம் அதெல்லாம் இருக்கா? எல்லாருக்குமே தெரியும். அதனால அதுல போயிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா 10 minutes கூட ஆகாது. உங்க ப்ராசஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா கார்டு வந்துடும். டிடிபி சென்டர்ல கொடுத்து நீங்க இந்த மாதிரி கார்டு நீங்களே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப சுலபமான முறையில மாத்திட்டோம். ஏன்னா நான் காசு கொடுத்து இப்ப நீங்க ஹேம்நாத்தை கேட்டீங்க, இந்த மாதிரிலாம் இதுல கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வாக்குவாதம் வந்ததுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நாங்க இந்த கார்டு கொடுக்குறோம், நீங்க எல்லாரும் நிறைய பேர் கூட நீங்க தெரிவிங்க, அது உறுப்பினரா நீங்க சேரணும்னாக்கா வெப்சைட்ல போய் சேருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல எந்த பிரச்சனையா இருக்கோ வரவே வராது. அந்த வெப்சைட்ல நீங்க போகும்போது அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா எங்க சங்கத்துக்குன்னு சொல்லிட்டு சில வரைமுறைகள் எல்லாம் இருக்கு. நீங்க அதை பாத்துக்கோங்க. அதை பாத்துக்கிட்டு நீங்க செக் பண்ணி ஃபுல்லா பாத்துட்டு கூட டைம் எடுத்து நீங்க கொடுங்க. கார்டு உங்க கைக்கே வந்துடும். டிடிபி சென்டர்ல கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்னும் என்ன நான் படிச்சிருக்கிறோம், எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க, யார் யார் என்ன தொழில், இப்ப டெய்லர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, ஐயா சொன்ன போல நான் கடை வச்சிருக்கேன், அந்த தொழில் இன்னும் நான் மேல விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல லேடிஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி எல்லாம் வேலை இருக்குது, எங்களுக்கு வேலை வேணும், எங்களுக்கு இந்த தொழில் தெரியும், கைத்தொழில் தெரியும், இந்த கைத்தொழில் வச்சு நான் ஒரு கடையா வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுங்க, அப்படி எல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எல்லாருமே எழுத்து மூலியமா தெரிவிங்க. புரியுதுங்களா? இப்ப நாங்க கேக்குறோம், வாயில நீங்க பேசுறீங்க, திருப்பி நீங்க சொல்றீங்க, நாங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க எழுத்து மூலியமா நீங்க தெரிவிச்சீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க எதுக்கு நான் மெயில் அட்ரஸ் கூட யூஸ் பண்ணுங்கனாக்கா, இங்க இருந்து நீங்க அங்க வர முடியுமா? சென்னைக்கு வர முடியாது. மெயில்ல உங்க பிரச்சனை எல்லாம் அனுப்பிச்சீங்கன்னாக்கா என்ன ஆயிடும்? டக்குன்னு வந்துரும் இல்லீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே? உங்களுடைய குறைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க மெயில்ல கொடுங்க. இங்கே கொடுக்கலன்னா கூட எவ்வளவு சென்டர் இருக்குது இல்லையா, அங்க போயிட்டு கூட எங்களுக்கு இந்த மாதிரி மெயில் அட்ரஸ்ல எங்களோட தேவைகள் இந்த மாதிரி இருக்குது, நீங்க மெயில் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அவங்க பண்ணி விடுவாங்க உங்க பேரை போட்டு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.